கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்தோடு உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவரிடத்துல ஒரு அருமையான ஸ்பாவம் இருக்கு. என்ன ஸ்பாவம்னா, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துகிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சுக வாழ்க்கையை கொடுக்கிறார். நீங்கள் வேதத்தில் இங்கே வாசித்த இளைய குமாரனுடைய சரித்திரத்தை பாருங்க. தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து போகிறான். தகப்பனோடு வாழ்வதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அன்பான வாழ்க்கை, கண்டிப்பான வாழ்க்கை, கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு இளைய குமாரனுக்கு விருப்பம் இல்லை. அந்த இளைய குமாரன் என்ன நினைக்கிறான், தன் நண்பர்களோடு இஷ்டம் போல வாழ்வதற்கு தன் தகப்பனை விட்டு தன் ஆஸ்திகளை பிரித்து கொண்டு புறப்பட்டு சொல்லுகிறான். இந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் சென்ற பொழுது அவன் தான் தோன்றித்தனமாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வேசிகளோடு தொந்திப்பாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கண்களின் காட்சிகளிலே வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது கவனிச்சு பாருங்க. அவனுடைய தாறுமாறான வாழ்க்கை நிமித்தம் அவன் கொண்டு சென்ற ஆஸ்தி எல்லாம் சீக்கிரம் செலவழிந்ததால் பிழைப்புக்கு வழி இல்லாமல் அங்கே ஒரு குடியானவனிடத்தில் பன்றி மேய்க்கிறவனாய் வேலைக்கு சேர்ந்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது. இப்படி தன்னிடத்தில் இல்லை எல்லாவற்றையும் இழந்து போய் ஒன்றுமில்லாதவனாய் நஷ்டப்பட்ட பொழுது அவன் தகப்பனை நினைக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் நான் எவ்வளவு செல்லமாக இருந்தேன், எங்கள் அப்பா வீட்டில் நான் எவ்வளோ மரியாதையாக இருந்தேன், எங்கள் அப்பா வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்க, நான் எவ்வளவு திருப்தியாக சாப்பிட்டேன், எவ்வளோ நேர்த்தியாக உடுத்தி கொண்டு இருந்தேன், ஒரு ராஜா வீட்டு பிள்ளை போல இருந்தேனே, இழந்துட்டேனே அப்படின்னு வருத்தப்படுகிறான். எப்பொழுது? தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது அந்த மேன்மை அவனுக்கு தெரியலை. தகப்பனை விட்டு தூரம் சென்ற பொழுதும் அவனுக்கு அந்த மேன்மை தெரியலை. இன்றைக்கு சாப்பிட வழி இல்லாமல் ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுதுதான் தகப்பனுடைய அருமை தெரிகிறது. இப்போ அவன் யோசிக்கிறான், பட்டினியாக கிடந்து சாகிறதை விட தகப்பனிடத்தில் திரும்பி போய் ஒரு வேலைக்காரனாக இருந்தால் சோறாவது கிடைக்குமே அப்படின்னா அவன் திரும்பி வருகிறான். ஆனால் அந்த தகப்பன் பாருங்க, தன் மகன் திரும்பி வந்தவுடனே சந்தோஷத்தில் அவனை ஓடி போய் கெட்டி பிடித்து அரவணைத்து முத்தம் கொடுத்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து வேதம் சொல்கிறது அவனுக்காக கொழுத்த கன்றை அடித்து ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற அன்பின் செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவராக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழாம இந்த இளையகுமாரனை போல குடிகாரனா, வேசிக்கலனா, ரவுடியா, துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி கொண்டு இருப்பீங்கன்னா 4 பேர் உங்களை பார்த்து பயப்படலாம், உங்களை மதிக்க மாட்டான். 4 பேர் உங்களை பார்த்து ஒதுங்கிடுவான், உங்ககிட்ட அன்பா தோழமையா வரமாட்டான். ஒருவேளை உங்க இருதயமும் இருமாப்பா பெருமையுள்ளதா இருக்கும். இப்படி நீங்க தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தூரமாய் வாழ்கிறத விட நீங்க மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வந்து பாருங்க. ஆண்டவர் உங்களை கண்மணி போல பாதுகாப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் நண்பர் ஒருவர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு சின்ன ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் தான், நல்ல ஒரு சிஎஸ்ஐ சர்ச் மெம்பர் தான், ஆலயத்துக்கே வரமாட்டான். 10ஆம் வரைக்கும் தான் படித்தான். அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை தாறுமாறாக போயிடுச்சு. நான் எங்களெல்லாம் பார்த்தா நல்லா பேசிக்கிடுவான், ஆனால் ஆலயத்துக்கு வர மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான். என் வாழ்க்கை வெறுமையாகவே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அவங்க அப்பா அம்மா இறக்காங்க. அவங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா அவ்வளோ சொத்தையும் டேம்பாரில் மாற்றிக்கிட்டார். இப்போ அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி போல இருந்தான். அப்பா அம்மா இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் மூத்தவர் வந்து அவ்வளோ சொத்தையும் தாம் பேரில் மாற்றினதுனால இவனுக்கு ஒன்றும் இல்லை, வெளியே போன்னு துரத்தி விட்டுட்டார். ஊரில் பெரிய ரவுடி தான், 10 பேரை போய் அடிச்சுட்டு வந்துடுவான். ஆனால் கூட பிறந்த அண்ணனுடனே அவன் மனசு வெறுத்துட்டு, எங்கள் அண்ணன் என்னை ஏமாத்துவான்னு நான் நினைக்கல, எங்கள் அண்ணன் என்னையை துரத்தி விடுவான்னு நான் நினைக்கல. எத்தனையோ பேர் அடிச்சிருக்கேன், ரவுடித்தனம் பண்ணியிருக்கேன், ஆனால் என் கூட பிறந்தவனை போய் நான் அடித்தேன்னா ஊரில் உள்ளவங்க என்னை மதிக்க மாட்டாங்க.
பாருங்க, தூத்துக்குடி பட்டணத்தை விட்டு அவன் புறப்பட்டு வடக்க ரொம்ப தூரம் தள்ளி வேற ஒரு பட்டணத்துக்கு போயிட்டான். இப்போ அந்த பட்டணத்தில் போன பொழுது பாருங்க, மனைவி பிள்ளைகளை வாழ வைக்கணும், வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பணம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம். இதுவரைக்கு ஆண்டவரை தேடாதவன் முழங்கால் போட்டு வீட்டில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். மனைவி பிள்ளைகளை ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். பாருங்க, என்றைக்கு அவன் தேவ சமூகத்தில் கொஞ்சம் திரும்பி வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தானோ, மனைவி பிள்ளைகளை ஆலயத்துக்கு அனுப்ப ஆரம்பித்தானோ, மனிதர்கள் தயவு கர்த்தர் அவனுக்கு கிடைக்க பண்ணினார். ஒரு டைம் அவன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் 49,000 ரூபா நான் கட்டுறதுக்கு கர்த்தர் எங்கள் நண்பர்கள் மூலமாக உதவி செய்தார். என் கூட படித்த சில நண்பர்கள் அவன் இப்படி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட பணம் கொடுத்து, பலன் நீங்கள் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுங்க. நான் பாருங்க, என்றைக்கு கர்த்தரை தேட ஆரம்பித்தானோ அன்றைக்கு தேவன் அவனுக்கு தயவு பாராட்டினார். அவன் கரங்களை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டு சொன்னான், இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். அப்போ நான் அவனுக்கு சொன்னேன், நீ கர்த்தரை தேட தேட உனக்கு உயர்வு, உனக்கு மேன்மை, உனக்கு ஆசீர்வாதம் வந்து உன்னை சூழ்ந்து கொள்ளும்னு சொன்னேன். அவன் சொன்னான், எனக்காக ஜோமணிக்கடா, நானும் இனி ஜெபிப்பேன். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போன பொழுது தகப்பன் அவனை தேடி போகல. ஆனால் இளையகுமாரன் திரும்பி வரணும்னு தகப்பன் எதிர்பார்த்தார். அவன் திரும்பி வரும்பொழுது அவன் சிந்தையில எப்படி வந்தான்னா, எங்க அப்பாட்ட 10ல் 1 11 நான் ஒரு வேலைக்காரனா சேர்ந்தா போதும் தான் வந்தான். ஆனால் தகப்பன் அவனை பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கொளுத்த கன்றை அடிப்பித்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க ஒரு சர்ச்சில் விசுவாசியா இருந்து ஆலயத்துக்கு ஒழுங்கா வராம, ஜெபிக்காம, ரட்சிக்கப்படாம ஒரு தூரமா கர்த்தருக்கு தூரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்க இருதயத்துல சஞ்சலம், தவிப்பு, வேதனை, வெறுமை, கண்ணீர் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஆண்டவரிடத்துல வாங்க, மனம் திரும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்காக கொளுத்த கன்றை அடிப்பிப்பார். இந்த பூமியில நீங்க வாழ்ந்திருப்ப, மகிழ்ந்திருக்க, சுகமாயிருக்க, ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான மனம் திரும்புதலோடு ஒரு அர்ப்பணிப்போடு நீங்க ஆண்டவரிடத்துல வருவீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உம்முடைய முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருங்க. இரக்கமுள்ள தேவனே, உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நன்மையினால், கிருபையினால், இரக்கத்தினாலும் முடிசூட்டும். எவர்களெல்லாம் உண்மையாய் மனம் திரும்பி இடத்தில் வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் சிறையிருப்பை மாற்றி அவர்களை சிறந்திருக்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.